ஜூன் ஜூலை மாதம் ஆரம்பித்தாலே பல பேருக்கு தலைவலியாக இருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது. ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா ஏப்ரல்லேருந்து மார்ச் மாதம். ஸோ நம்ம வந்து இந்த ஏப்ரல் 2024 மார்ச் 2025 இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு தான் வந்து நம்ம இப்போ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண போகிறோம். ஸோ மார்ச்லேருந்து பொதுவாக அந்த மார்ச் மாதம் ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு டைம் கொடுப்பாங்க. 4 மாதம் அப்படின்னா ஜூலை 31. அந்த ஜூலை 31க்குள்ளே நீங்கள் உங்கள் இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணிடணும் கவர்மெண்ட் சைட்லேருந்து. பட் இந்த வருஷம் மட்டும் இந்த 2025 மட்டும் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு கொஞ்சம் சலுகையாக ஒரு 45 நாள் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. ஜூலை 31க்கு பதிலாக செப்டம்பர் 15 தான் நம்மளோட லாஸ்ட் டேட் வந்து முடியுது. அதுக்கு மேற்பட்டு நீங்கள் வந்து போயிட்டு கட்டுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட்டு அப்படி இப்படிலாம் போடுவாங்க. ஸோ அது ஒரு தனி கேட்டகரின்னு வச்சுக்கோங்க. ஏன் இந்த 45 நாள் இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது பல சேஞ்சஸ் வந்து கடந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைடில். அந்த பட்ஜெட்டோட காரணத்தினால இப்போ மக்களுக்கு அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வந்து இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ண வேண்டியிருக்கோம். அதனால் மக்களுக்கு கொஞ்சம் சலுகை கொடுக்குற மாதிரி ஒரு 45 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து செப்டம்பர் 15 போகாமல் அட்லீஸ்ட் ஜூலை மாதத்துக்குள்ளேயே நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணிடுறது ரொம்ப பெஸ்ட்டு. சரி, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ITR 1 எப்படி ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மேக்ஸிமம் ஒரு 95% ஆஃப் த பீப்புள் இந்த ITR 1 கேட்டகரிக்குள்ளே தான் வருவாங்க. சரி, இந்த கேட்டகரி என்ன சொல்லுது அப்படின்னா முக்கியமான 3 விஷயம். ஒன்று, சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு இருக்கணும். ரெண்டாவது, ஒரு ப்ராப்பர்ட்டி இன்கம் அப்படியும் உங்களுக்கு இருக்கலாம். மூணாவது, அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு இருக்கும். இந்த 3 கேட்டகரியை பற்றி தான் வந்து இந்த ITR 1 பேசுது. ஃபஸ்ட்டு என்ன, அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு மாதம் ஒரு வருமானம் வருது அப்படின்னா இது ஃபஸ்ட் கேட்டகரி, உங்களோட மெயின் இன்கம் சோர்ஸ் வந்தது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்க, அந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் வருது, ஒரு அதில் கடை விட்டுருக்கீங்க, இல்லை ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒன்று, அந்த மாதிரி அதுலேருந்து ஒரே ஒரு வீட்டிலேருந்து உங்களுக்கு வருமானம் வந்துட்டு ஒரு வாடகை மாதிரி வருது அப்படின்னாலும். மூணாவது பார்த்தா அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதாவது உங்களுக்கு ஒரு டிவிடெண்டோ இல்லாட்டி ஒரு நீங்கள் பேங்க்கில் போட்டு வச்சிருக்க காசுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது, ஒரு RDFT இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட அதுலேருந்து கொஞ்சம் காசு வருது. ப்ளஸ் நீங்கள் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை ஸ்டாக்ஸோ கொஞ்சம் வாங்கி விற்றுருக்கீங்க, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு லெஸ் தென் ஒரு 1.25 அதாவது 1.25 லட்சத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு சில வருமானம் வருது அப்படின்னால் இந்த கேட்டகரி எல்லாம் உங்களுக்கு சூட் ஆகும் பட்சத்தில் நீங்கள் ITR 1 தான் வருவீங்க. அண்ட் இன்கேஸ் எனக்கு 2-3 வீடு இருக்குது, இல்லை நான் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 லட்சம் அதிகமாக வந்து இந்த கேபிட்டல் கெயின்ஸ்லாம் வந்து சம்பாரிச்சு வச்சுருக்கேன், இல்லை நான் ஃபாரின் அசட்ஸ்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதுலேயும் கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கேட்டகரிலாம் உங்களுக்கு இதில் செட் ஆகாது. ஸோ நீங்கள் ITR 1 வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது லெஸ் தென் 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எப்படி வந்து நம்ம ITR ஃபைல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ இன்னும் வந்து வீடியோ டிலே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். பை தி வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். ஓகே, நம்ம வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைலை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு 3லேருந்து ஒரு 4 டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. அது நம்ம கையில் ஹேண்டியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஃபைல் பண்ண முடியும். அந்த 3-4 விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த ஃபார்ம் 16 நமக்கு தேவைப்படும். பொதுவாக வந்து இந்த ஃபார்ம் 16 வந்து நம்மளோட எம்ப்ளாயர் சைட்லேருந்து கொடுப்பாங்க, நம்ம கம்பெனி சைட்லேருந்து. அண்ட் அது ஜூன் ஜூலை மாதம் இந்த மாதிரி டைம்லாம் கொடுப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து. சில கம்பெனி ரொம்ப முன்னாடியே கொடுத்துருவாங்க, சில கம்பெனி கொஞ்சம் முன்ன பின்ன கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் பொதுவாக ஜூன் மாதங்களில் வந்து அதிகமாக கொடுத்துருவாங்க ஃபார்ம் 16. இந்த ஃபார்ம் 16 எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது AIS, அதாவது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளோட இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லேருந்தே நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பட் இன்ஃபர்மேஷன் அந்த AIS எதுக்கு அப்படின்னா உங்களோட கம்ப்ளீட் இன்கம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வருமானம் வந்திருக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மெயின் சேலரிலேருந்து எவ்வளோ வந்திருக்கு, அதாவது கம்ப்ளீட்டாக மாதம் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்டெப்த்தான ஒரு டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு வேறு ஏதாச்சும் டிவிடெண்டோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி எந்த இன்கம் சோர்ஸ் எல்லாமே நமக்கு இந்த AISலேருந்து கிடச்சிடும். ரெண்டாவது ஃபார்ம் 26 AS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3வது ஃபார்ம் எதுக்கு அப்படின்னு பார்த்தா, நமக்கு எங்கேயாச்சும் கவர்மெண்ட் சைட்லேருந்து TDS பிடிக்கிறாங்க, இப்போ நமக்கு வர இன்ட்ரெஸ்ட்லேருந்து கொஞ்சம் காசு ஒரு 10% கவர்மெண்ட் பிடிச்சிட்டாங்க, இந்த டிவிடெண்ட்லேருந்து கொஞ்சம் பிடிச்சிட்டாங்க, இல்லை கம்பெனி சைட்லேருந்து கொஞ்சம் TDS பிடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி இந்த பிடிமானம் எல்லாமே வந்து நமக்கு இந்த ஃபார்ம் 26 ASல வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த 3 டாக்குமெண்ட் ப்ளஸ் உங்களோட கடந்த ஒரு வருஷத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், இந்த 4 டாக்குமெண்ட்டை நீங்கள் கையில் ஹேண்டியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம்னா அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளால் ஈஸியாக ரெஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போவோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து நான் இங்கே கொஞ்சம் டிவிடெண்ட் வாங்கியிருக்கேன், இல்லை இந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்கி விற்றுருக்கேன், இதை நான் வெளில காட்ட தேவையில்லை அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு இருந்ததுனால் இங்கே நான் டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன். நம்மளால் கவர்மெண்ட் கிட்டேருந்து எதையுமே
ஏமாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த டிமேட்லையோ இல்லை எந்த பேங்க் அக்கௌண்ட்லையோ எதில் வச்சுருந்தாலும் எல்லாமே உங்களோட ஆதார் அண்ட் பேன் கார்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். உங்கள் ஆதார் பேன் கார்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னா அது எல்லாமே கவர்மெண்ட்டோட போர்ட்டலில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து போயிட்டே இருக்கும். அது நம்ம இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி எப்படிலாம் டீட்டெயில்டாக அங்கே வந்து நம்ம காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ எல்லாமே இந்த பேன் கார்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் பட்சத்தில் நம்ம நினச்சிப்போம் இந்த ஒரே ஒரு ஷேரை தானே வாங்கி விற்றுருக்கோம், இதில் கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்திருக்கு, இது அவங்களுக்கு காட்டாமல் விற்றுலாம் அப்படின்னு. அப்படிலாம் உங்களால் பண்ண முடியாது, ஈஸியாக நம்ம வந்து மாட்டிப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி இன்கம் டேக்ஸை வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ இதுதான் வந்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் லிங்க். இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே போய் நம்ம வந்து லாகின் பண்ணிக்கிறோம். லாகின் பண்ணால் நமக்கு வந்து நம்மளோட போர்ட்டல் வந்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டலுக்குள்ளே போகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போய்க்கலாம். நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா புதுசாக இங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து லாகின் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இங்கே நம்மளோட பேன் கார்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டே நீங்கள் போட்டுட்டு ஜஸ்ட் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களோட இன்கம் டேக்ஸ் போர்ட்டலுக்குள்ளே வந்துடுவீங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே சொன்ன மாதிரி நமக்கு தேவையான பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து எடுத்துக்க போகிறீங்க. இப்போ இங்கே போர்ட்டலேருந்து நம்ம எடுக்க வேண்டியது 2 ஃபார்ம் வந்து நம்மளால் ஓப்பன் பண்ணி முடியும். ஒன்று ஏஐஎஸ், இன்னொன்று ஃபார்ம் 26AS. இப்போ நீங்கள் ஏஐஎஸ் இப்போ இங்கே ஃபார்ம் இங்கே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் உள்ளே போய் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். பட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஃபார்ம் 26AS வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே போனீங்கன்னா இப்போ இங்கே தனியாக ஒரு ஷீட் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து நீங்கள் அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட கம்ப்ளீட்டாக கீழே டீட்டெயில்ஸ் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து கிளிக்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் 26 உங்களோட பேஜ் ஓப்பன் ஆகிடும். எந்த அசஸ்மெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணிக்க போகிறோம். நமக்கு வந்து இப்போ இங்கே 24-25 அசஸ்மெண்ட்டை தான் நம்ம ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 24-25 வரும். அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 25-26 அப்படின்னு வரும். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த மாதிரி இதில் வரணும், ஸோ நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபார்மேட்டில் பார்த்துட்டு ஸோ நம்ம இங்கே வியூ ஆன் டவுன்லோடுங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் PDF பண்ணிங்கன்னா உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லாத பட்சம் உங்களுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கூட இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து என்னென்ன கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு, உங்களுக்கு டிடிஎஸாக பிடிச்சிருக்காங்க, லைக் பிடிப்பு எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, இல்லை உங்கள் கம்பெனி சைட்லேருந்து என்ன பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே வந்து கிடச்சிடும். ஸோ இங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லை நீங்கள் இது PDF-ஆக எக்ஸ்போர்ட் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தா வந்து AIS அந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம அதை எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம இங்கே போயிட்டு இந்த டாக்ஸ் ரிட்டர்ன்ஸில் கீழே போயிட்டு நீங்கள் வந்து இங்கே வியூ ஆனுவல் ஏஐஎஸ்ன்னு பார்த்துக்கலாம். இல்லாட்டி இங்கே டேரெக்டாக ஏஐஎஸ் இதையே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், எதனா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் ப்ரெஸ்ஸிங் கொடுத்தா அது ஒரு புது டேபில் வந்து உங்களுக்கு இந்த ஏஐஎஸ் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துரும். இங்கே போனீங்கன்னா ஏஐஎஸ்ன்னு கிளிக் பண்ண போகிறீங்க. இங்கே டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களோட டாக்ஸ் பேர் நம்ம டாக்ஸ் பேரோட நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக இங்கே கொடுப்பாங்க. நம்ம இது தேவைப்படாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஏஐஎஸில் போனோன்னா அங்கே போனால் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இன் அண்ட் அவுட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துரும். லைக் உங்களோட சேலரினா எந்தெந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ சேலரிஸ் வந்துருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டிவிடெண்ட் வந்திருக்கு, எந்தெந்த கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வந்திருக்கு, எவ்வளோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, எந்த பேங்க்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஏஐஎஸ்லேருந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் ஹேண்டியாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்க போகிறீங்களா, இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் தனியாக ஒரு டேப்ல ஓப்பன் பண்ணி கூட இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுக்கலாம். இப்போ தான் நம்ம உண்மையிலே போய் இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணுறதுக்கு எப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இப்போ இந்த டேஷ்போர்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தீங்க ரெஸ்யூம் ஃபைல், நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பண்ணி வச்சிருந்ததுனால ரெஸ்யூம் ஃபைல் கிடையாது. நம்ம பொதுவாக வந்து இந்த ஃபைல் நோ அப்படிங்கிற மாதிரியும் கொடுக்கலாம். அது இல்லாத பட்சம் இங்கே நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைலில் போயிட்டு ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். கொடுத்தா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இங்கே போய் நீங்கள் அசஸ்மெண்ட் இயர் இந்த கரண்ட் அசஸ்மெண்ட் இயரை கொடுத்துட்டு ஆன்லைனில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆன்லைன் கொடுத்துக்கிறோம். இப்போ இங்கே நம்ம கண்டினியூ கொடுக்கும்பொழுது நமக்கு இங்கே கீழே வந்து ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அப்படின்னு காட்டும். ஸோ அந்த நியூ ஃபைலிங் நம்ம கொடுத்துட்டு இண்டிவிஜுவலாக HUF அதர்ஸ் பொதுவாக வந்து 95% எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலாக தான் இருப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கிறோம். கண்டினியூ பண்ணிட்டு இங்கே ITR ஃபார்மில் நீங்கள் எது பண்ண போகிறீங்க, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ITR 1 தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். நம்ம அந்த கேட்டகரியில் வரும். ITR 1 நம்ம கொடுத்துட்டு ப்ரொசீட் வித் ITR 1 அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு இங்கே ஜஸ்ட் பாப்பப் வரும். நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கையில் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்ம் 16 இந்த 26 பேங்க் ஸ்டேட்மெண்ட், இந்த ஹவுசிங் லோன் ஏதாச்சும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அந்த சர்டிஃபிகேட் வந்து அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட், அப்புறம் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே நம்ம வந்து இங்கே ஜஸ்ட் கெட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணோடனே இப்போ இங்கே வந்து நீங்கள் எதனால் இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வரும். நம்ம வந்து இந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை விட நம்ம அதிகமாக இருக்கும், அதனால் நம்ம வந்து இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படின்னா
அப்படின்னா நம்ம ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் படி பார்த்தா 2.5 லட்ச ரூபாங்கிறது பேசிக் எக்ஸம்ஷன்ஸ். 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வருமானம் வரும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஃபைல் பண்ணி ஆகணும். இதே நியூ டேக்ஸில் பார்த்தா 3 லட்ச ரூபா. 3 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க கட்டல, அது செகண்ட். அதாவது நீங்கள் டேக்ஸ் கட்ட இப்போ பார்த்தா நியூ டேக்ஸில் வந்து கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா இருக்கும், நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் டேக்ஸ் ஃபைலே பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. 3 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டாம். 3 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கீங்க நியூ டேக்ஸ் ரெஜிமில், 3 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு மேலே நம்ம இருக்கோம், அதாவது 3 லட்சத்துக்கு மேலே இருக்கும். அதனால் நம்ம வந்து இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணுறோம். ஸோ இதை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுறோம். பண்ணோன்னே இங்கே இந்த மாதிரி ஜஸ்ட் பாப் வரும், நம்ம ஓகே கொடுத்துட்டு இப்போ இங்கே தான் பாயிண்டே ஆரம்பிக்கும். இப்போ இங்கே நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ண போகிறோம். ஒன்று என்னென்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட எல்லாமே நம்மளோட பேர், ஆதார் கார்டு, நம்மளோட டேட் ஆஃப் பர்த், பேர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். இன்கேஸ் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து இதெல்லாம் மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் இந்த கான்டாக்ட் டீட்டெயிலாம் உங்களோட மொபைல் நம்பர், அட்ரஸ், இமெயில் ஏதாச்சும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது எல்லாமே அதே நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எடிட்டில் போய்ட்டு நீங்கள் ஏதாச்சும் வேணும்னா இங்கே நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். உங்களோட அட்ரஸ் எது வந்தாலும் நீங்கள் எடிட்டில் போய் மாற்றிக்கலாம். ஸோ ஏன்னா ஏதாச்சும் காண்டாக்ட் பண்ணணும் உங்களை அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பரோ இல்லை உங்கள் மெயில் மூலமாக தான் அவங்க உங்களுக்கு ரீசர்வ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்த்தா நீங்கள் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஃபைலிங் செக்ஷனில் வந்து 139(1) இதுதான் யூஸ்வலாக வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறது. ஸோ இதை பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு இங்கே வந்து 115 BCA அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது BAC அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் இன்கேஸ் நியூ டேக்ஸ் போகிறீங்களா ஓல்ட் டேக்ஸ் போகிறீங்களா அப்படின்ட்டு நோ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நியூ டேக்ஸை எடுத்துக்கும். இப்போ நீங்கள் இது எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம ஓல்ட் டேக்ஸ் எனக்கு பெட்டரா நியூ டேக்ஸ் பெட்டரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி இங்கே இன்கம் டேக்ஸ் கேல்குலேட்டர்னு ஒன்று இருக்கும், நீங்கள் அதையே கொடுத்து விடுங்க. அந்த இன்கம் டேக்ஸ் கேல்குலேட்டர் கொடுத்தோன்னே அது ஸ்க்ரோல் ஆகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்கள் ப்ராட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இப்போ நீங்கள் 60 வயசு கீழே தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டேக்ஸபிள் இன்கம் எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்க. சும்மா ஜென்ரலாக இப்போ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு 3, 4, 5, 6 ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து ஓல்ட் டேக்ஸ் படி எவ்வளோ எக்ஸம்ஷன்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு 1.5 lakhs வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1.5 lakhs வருது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த டேக்ஸ் ரெஜிம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே காட்டும். இங்கே காட்டும்போது உங்களுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்னா கிட்டத்தட்ட 85,000 ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ண இருக்கும். இது நியூ டேக்ஸ் அப்படின்னா ₹1 கூட நீங்கள் பே பண்ணணும். இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 15 lakhs சம்பாதிக்கிறீங்க, ஏன்னா நியூ டேக்ஸில் வந்து 12 லட்ச ரூபா இருக்கும் நமக்கு டேக்ஸில் இல்லை, அதுக்கு மேலே போனால் ஒரு வேலை இருக்குமோ அப்படிங்கிறதால நீங்கள் ஒரு 15 lakhs போட்டுக்கிறீங்க அப்படின்னா பாருங்க 15 lakhs போட்டுக்கணும். அதே நமக்கு வந்து இந்த எத்தனை ஒரு 2 லட்ச ரூபா வந்து எனக்கு வந்து இது இருக்குது, ஒரு சில அலவன்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சாலும் இப்போ நீங்கள் இங்கே பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஓல்ட் டேக்ஸ் படி கிட்டத்தட்ட வந்து 2,10,000 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. இதே ஓல்ட் டேக்ஸ் அப்படின்னா நியூ டேக்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் வந்து 1,99,200 சம்திங் பே பண்ணுவீங்க. ஸோ இது மூலமாக நமக்கு வந்து நம்ம எந்த டேக்ஸ் ரெஜிமில் நம்ம வந்து ஆப்ட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஓகே, இப்போ நம்ம போனோம்னா சரி நம்ம வந்து நோங்கிற மாதிரி கொடுத்து நம்ம நியூ டேக்ஸ் ரெஜிமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எதுக்கு அப்படின்னா நாளை பின்ன உங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுறதுக்கும் சரி, இன்கேஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது ரீஃபண்ட் ஆகுது அந்த பணம் அப்படின்னாலும் எது வந்தாலும் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் தான் வந்து அவங்க ஃபெச் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணலாம். கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 2வது ஸ்டெப் எடுத்துகிட்டு போகும். ஸோ இங்கே நீங்கள் வந்து கிராஸ் டோட்டல் இன்கம் பற்றி நீங்கள் பார்ப்பீங்க. உங்களோட இன்கம் சேலரி, உங்கள் சேலரிலேருந்து எவ்வளோ இன்கம் வருது, அதுக்கப்புறம் உங்களோட மற்ற எல்லா டிடெக்ஷன்ஸ் என்ன ஸ்டாண்டர்டாக வந்து 75,000 இந்த ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன்ஸ் எல்லாம் போக உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்ட்டு. 2வது பார்த்தா வந்து உங்களோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், உங்கள் ப்ராப்பர்ட்டி இன்கம்ஸை பற்றி நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்க, இல்லை எவ்வளோ ரெண்டல் வருது உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜஸ்ட் எடிட்டில் போயிட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம மேனுவலாக ஃபில் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஆப்வியஸ் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேருந்தோ உங்களோட இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதுலேருந்தோ அதுலேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிடும். இன்கேஸ் அதில் இல்லை கையில் கேஷாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தா வந்து நீங்கள் ஏதாச்சும் காசு வந்து பாரோ பண்ணியிருக்கீங்களா, ஏதாச்சும் கேபிட்டல் பாரோ பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பற்றி அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்க. நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ், அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா, லைக் டிவிடெண்ட் இன்கம் வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்க மாதிரி வந்திருக்கா, இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டிவிடெண்ட் வந்திருக்கா, ஏதாச்சும் எது வேணுனாலும் நீங்கள் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எடிட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டிவிடெண்ட் இன்கம் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா அந்த கேஷ் கொடுக்கலாம். இதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா அதர் இன்கம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இங்கே ஆடில் போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன அதர் இன்கம்ஸ் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு, இல்லை உங்களுக்கு ஃபேமிலி சைட்லேருந்து பென்ஷனாக வந்திருக்கு, ஏதோ சம் அமௌண்ட் வந்திருக்கு, அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு இப்படிங்கிற விஷயங்களையும் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். இப்போ நம்ம இங்கே வந்து லாங் டேர்ம் உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோக்கு விற்றுருக்கீங்க, எவ்வளோக்கு அதை வாங்கினீங்க, என்ன டேக்ஸ், அது மாதிரி எவ்வளோ
மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஸ்டாக்கோ எவ்வளோக்கு வாங்கினீங்க, எவ்வளோ வேல்யூக்கு வாங்கினீங்க, எவ்வளோக்கு விற்றீங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும். ஸோ வந்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இங்கே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்தா ரெண்டாவது விஷயமும் முடிஞ்சிடும். மூணாவது இப்போ இங்கே டோட்டல் டிடெக்ஷனில் போகணும் அப்படின்னா நம்ம இப்போ நியூ ரெஜிம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த ATCCD அது நமக்கு வரும். அது என்னென்னா நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணுறது அந்த NPSங்கிற மாதிரி எம்ப்ளாயர்ஸ் சேர்ந்து போகும்ல. ஸோ நீங்கள் அது ஏதாச்சும் போட்டிருக்கீங்கன்னா அது எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதையும் வந்து நீங்கள் எடிட்டில் போய்ட்டு இங்கே மாற்றிக்கலாம். பொதுவாக வந்து நம்ம அந்த டாக்குமெண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து வந்துடும். இன்கேஸ் வராத பட்சம் நம்ம இங்கே எடிட்டில் போய்ட்டு மேனுவலாக இங்கேயும் கொடுத்துக்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டிடெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து நியூ ரெஜிமில் பார்த்தா பெரிய டிடெக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. ஓல்டு ரெஜிமில் தான் நமக்கு நிறைய டிடெக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம நியூ ரெஜிம் வச்சு போகிறதுனால நமக்கு பெருசாக டிடெக்ஷன்ஸ் காட்டல. நீங்கள் ஓல்டு ரெஜிம் வச்சிங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறையவே காட்டும். ஸோ இப்போ இதையும் நம்ம பண்ணிவிட்டு இங்கேயும் நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறோம் எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட்டு டேக்ஸ் பெய்டு. இன்கேஸ் நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்கோமா, லைக் TDS மூலமாக நம்ம சேலரி இல்லைருந்து எடுத்தோ இல்லை நம்ம பொதுவாக ஒரு டிவிடெண்ட் வருது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 5,000 ரூபாய்க்கு மேலே ஒரு டிவிடெண்ட் வருது அப்படின்னா அதில் ஒரு 10% கவர்மெண்ட் சைடில் பிடிச்சிப்பாங்க. ஸோ அந்த 10% பிடிக்க போய் அதெல்லாம் பிடிக்கிறாங்களா அதெல்லாம் TDS அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது இல்லை நம்ம சம்பளத்தில் ஏதாச்சும் TDS பிடிச்சாங்கன்னா அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து இங்கே காட்டலாம். ஸோ சேலரிலேருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காங்களா அந்த டீட்டெயிலையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்லேருந்து உங்களுக்கு இந்த TDS பிடிச்சிருக்காங்களா என்ன மாதிரி விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் மறுபடியும் வந்து இங்கே கன்ஃபார்ம் கொடுக்க போகிறோம். கன்ஃபார்ம் கொடுத்தா இதே முடியுது. ஸோ எல்லாமே இங்கே கன்ஃபர்மேஷன் வரும். லாஸ்ட்டாக உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ண போகிறீங்க. இப்போ இங்கே வெரிஃபை பண்ணும்போது உங்களோட கம்ப்ளீட்டாக நீங்கள் எவ்வளோ கிராஸாக டோட்டல் இன்கம் அதுக்கு எல்லாத்தையுமே சேர்த்து எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ டிடெக்ஷன் ஆயிருக்கு, ஸோ டோட்டலாக இன்கம் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவோம். அண்ட் வந்து கம்ப்யூட்டேஷன் இன்கம் டேக்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிபேட் போய் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன்ஸ் எல்லாமே போய் இந்த ஹெல்த் கிச்சன் இந்த மாதிரி எல்லாமே போய் உங்களுக்கு ஃபைனலாக எவ்வளோ நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வரும். இன்கேஸ் நீங்கள் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃபீலாக வந்து இன்கேஸ் நீங்கள் லேட் பேமெண்ட் பண்ணுறீங்க அதுக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த லேட் பேமெண்ட்டுக்கான சில இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ஃபீஸோ அதெல்லாம் போடுறது வாய்ப்புகள் உண்டு. ஸோ எல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துடும். உங்களுக்கு காசுங்க காட்டிடும். இப்போ இங்கே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. பண்ணி முடிச்சோன்னு எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் 95% முடிச்சது. இன்னும் சின்ன சின்ன ப்ராசஸ் தான் இருக்கும். முடிச்சுட்டு இப்போ நீங்கள் இங்கே வந்து வெரிஃபை பண்ண போகிறீங்க. வெரிஃபை பண்ண போனால் இங்கே உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் வந்து எலிஜிபிள் இருக்கீங்க, எவ்வளோ ரீஃபண்ட், இப்போ நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், இல்லை நீங்கள் ஆல்ரெடி டேக்ஸ் நீங்கள் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பணம் வந்து கவர்மெண்ட் சைடில் தான் ரீஃபண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா TDS எல்லாம் சில பணம் பிடிச்சிருப்பாங்களே அதெல்லாம் அதனால் கவர்மெண்ட் தான் ரீஃபண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படின்னா அதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு டீட்டெயில்டாக இங்கே உங்களுக்கு காட்டிடுவாங்க. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக என்னென்ன வேணும், என்னென்ன ஸ்லாப்ஸில் என்னென்ன பிடிச்சிருக்காங்க, எவ்வளோ இன்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் ஒரு வெரிஃபை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இதை வந்து சப்மிட் பண்ணலாம். ப்ரிவ்யூ பண்ணிட்டு சப்மிட் பண்ணலாம். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் வந்து ITR ஃபைல் பண்ணும்போது நீங்கள் அதை சப்மிட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் நேம் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆமாம் நான் எனக்காக தான் வந்து இந்த ITR ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு செல்ஃப்லாம் கொடுத்து உங்கள் PAN ID உங்களோட பேஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் ப்ரொசீட் டு வேலிடேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு உங்களோட ஆதார் PAN கார்டோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய மொபைலுக்கு ஒரு OTP வரும். OTP வச்சு நீங்கள் பண்ண உடனே உங்களோட ITR ஃபைலிங் கம்ப்ளீட்டட். ஸோ அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். ITR ஃபைல் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்லாம் கிடையாது. பேசிக் டாக்குமெண்ட்ஸ் இங்கே கையில் வச்சுக்க போகிறீங்க. அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம போர்ட்டலில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆயிருந்ததுன்னா சூப்பர். இல்லைன்னா நம்ம சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு ITR ஃபைலிங் நம்மளே பண்ணிக்க போகிறோம். இல்லை எனக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டிலாம் இருக்குது, கொஞ்சம் இந்த ஃபைல் பண்ணுறது இல்லை கொஞ்சம் இன்னும் சரியாக புரியல, நான் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் கைடு எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா சூப்பர், அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போய் மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அந்த ரேஞ்சில் கேட்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் காசு கொடுத்து கூட ITR ஃபைலில் பண்ணிக்கலாம். வாட் எவர் இட் இஸ். பட் ஃபைனல் டேட் ஜூலை 31 இந்த வருஷம் செப்டம்பர் 15 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிலே பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ITR ஃபைலை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணிக்க பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராக இருந்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ட்ராக் வேர்ல்ட்.